என்னை 10 மாதம் சுமந்து பெற்றிருந்த தாய் என்னை ஒரு பக்கம் அழைக்கின்றார். என்னை காலம் முழுவதும் கண் கலங்காமல் பாய் மீது படுக்க வைத்தார். என்னுடைய உடலெல்லாம் வலிக்குமே என்று தன்னுடைய மார் மீதும் தோல் மீதும் தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய் என்னை ஒரு பக்கம் அழைக்கின்றார். இருவருக்கும் யார் பக்கம்தான் நான் செவி சாய்ப்பனே தெரியவில்லை இறைவா. அம்மா, 2 கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணு வேணும். அது ஏதாவது ஒரு கண்ணு எடுத்துக்க. ஒரு கண்ணு குத்திக்கணும். நான் என்னம்மா செய்வேன்? எனக்கு 2 கண்ணுமே வேணுமா? அது போல நீங்க 2 பேருமே வேணும். இல்லைன்னா நான் செத்துருவேன். இதற்காகவா இத்தனை கஷ்டங்களை பட்டு நான் வளர்த்தேன்? நீ சாவதற்காகவா? இல்லையப்பா, நீ சாக கூடாது. நீ வாழ பிறந்தவனடா. இனிமேல் நாங்க சண்டை போட மாட்டோம்டா. ராஜா, இத பாருடா, இந்த தாய் உரைப்பதை கேளடா. இனி நீ அழவே கூடாது. உன்னுடைய கண்கள் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே விழக்கூடாது. மகனே, நீ வாழ பிறந்தவடா. நீ நாடாள பிறந்தவன். நீ அழக்கூடாதுடா. இத்தனைக்கு காரணம் யாருடா? அப்பா. புறப்பட அவரை சந்திக்கலாம். என்னை விட்டு பிறந்து விட்டாய். உன்னை பிறந்த பாவி ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டு வாடிக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஆறுதலை கூறுவதை கூற ஒருவரும் கிடையாது. அப்பா, யாரப்பா நீ? யார் பெற்ற பிள்ளையோ என்னை வந்து அப்பா என்று அழைக்கின்றாய். யாரப்பா? என்னை யார் என்று தெரியவில்லையா? தெரியவில்லையே. சிறிது நேரம் இருங்கள் அப்பா. நீயா? நீ பெற்ற பிள்ளையா? நான் தான் மனைக்குளத்தில் மனமேடையிலே உன்னை வேண்டாம் என்று வெறுத்து வந்து விட்டேனே. இப்போது ஏன் எதற்காக வந்திருக்கிறார்? ஆமா, நான் தான் பெற்றுக்கின 10 மாசம் சுமந்து. போதுமாய மூடுங்க. அவன் உன்னுடைய மகன் தான். என்னுடைய மகன் கூப்பிடத்துல என்ன தவறாகிவிட்டது? நீ கூறு வார்த்தை எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. விளங்கவில்லையா? சற்று பொறுங்க அம்மா. இறந்துவிட்டாய் என்று நான் நினைத்துக் கொண்டு உன்னையே நினைத்துக் கொண்டிருந்த பாவி நான் தவியாய் தவித்து துடியாய் துடித்து கொண்டிருக்கின்றேன். நீ உயிரோடு தான் இருக்கின்றாய். ஆமா, என்னதான் நடந்தது? என்னங்க, என் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்க கூடாதோ அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. நடந்ததை இனிமேல் யோசிக்கவே கூடாதுங்க. அதை பற்றி பேசவே கூடாது. ஆமாங்க, இனிமேல் நடப்பது நன்மைக்காக என்று நினைத்து வாழ வேண்டுங்க. இத பாருங்க, காலமெல்லாம் உங்க கூடவே இருக்க வேண்டும் என்று காத்திருந்தால் இந்த கண்ணகி. உண்மைதான் கண்ணகி. நீ ஒரு நிமிடம் கூட உங்களை விட்டு நான் பிரிய கூடாதுங்க. பிரிய மாட்டேன். இத பாருங்களா, இவன் யார் என்று தெரியுமா? யார்? நம்மளுடைய மகங்க. உடைய மகனா? ஆமா ஆமாம். ஆயினால் சென்று பட்டப்படை முடித்து விட்டு தாயகம் திரும்பும் பொழுது நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்தோமே. பிறந்த குழந்தையாக இவன் தாங்க. பேர் என்ன? அறிவழகன். அறிவழகா? அப்பா, என்னை மன்னித்து விடப்பா. ஒரு தாயை நான் தவிக்கி விட்டு விட்டேன். இந்த பாவியை மன்னித்து. தவறான வார்த்தை எல்லாம் வேண்டாமாப்பா. காலத்தின் சோதனை. மீண்டும் அதை பற்றி பேசவே. அப்படி என்றால் என்னுடைய மகன் தான் நீ வளர்த்து வந்தாயா? நான் தவறாக புரிந்து கொண்டு தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடம்மா. இருக்கட்டும் அம்மா, பெரிய வார்த்தை வேண்டாம். அப்பா, எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா, நிறைவேற்ற. அறிவழகா, உனக்கு ஒரு ஆசையா? ஆமாப்பா. மனதில் ஏற்பட்ட ஆசை என்னப்பா? இந்த அப்பா கிட்ட சொல்லு, நான் நிவர்த்தி பண்றேன். இது வரைக்கும் எந்த ஒரு பிள்ளைக்குமே கிடைக்காத பாக்கி எனக்கு கிடைச்சிருக்குதுப்பா. என்னடா மகனே? கிடைக்காத பாக்கி உனக்கு கிடைச்சிருக்கு. ஆமாப்பா. என்னப்பா சொல்ற? நீங்க 2 பேரும் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. என் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. பெற்றெடுத்த தாய் தந்தைகள் திருமணமே செய்யவில்லை, ஈண்டெடுத்து விட்டார்கள். ஆகினால் ஒரு தாய்க்கு ஒரு அங்கீகாரம், திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். குழந்தை ஆசையே நிவர்த்தி. மகனே, மகனே மாலை எடுத்து கொடுக்கலாம். எந்த பெண்ணுக்கு இது நடக்கும்? எந்த ஊரு? கண்ணகி, மனதார வாழ்த்துக்கள். வாழ்க என்று மனதார வாழ்த்துகின்றேன் கண்ணகி. நிறைவேறிச்சுப்பா. இப்படியே பிடிச்சிக்கினே இருக்காத. இங்க வாங்க, அம்மா சொல்றது கேட்கணும், சரியா?
என்னம்மா? உங்க பிள்ளைய உங்களாண்ட ஒப்படைச்சிட்டேன். நான் எங்கேயாவது போறேம்மா. அம்மா நில்லுமா. எங்க போற? ராகவா இறங்கடா கீழே. இறங்க மாட்டேமா. அங்க போய் நில்லு கிட்ட. நீ எங்க இருந்தாலும் அங்கதான் நான் இருப்பேன்னு தெரியாதா? அப்படியா? ஆமா. அப்பா எனக்கு இன்னொரு ஆசை, இந்த அம்மாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கப்பா. ஒரு புடவை சொல்லுவாங்க, அது மாதிரி சொல்றானே. இந்த அம்மாவை நீயே திருமணம் செஞ்சீங்க. ஏன்னா குழந்தைய தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க மனசுல பட்டம் தான் சொல்லும். மாமா இருந்தாலும் இத பாருங்க, அவன் தான் புரியாத குழந்தை பேசுறானே, நீங்களும் வேற அந்த மாதிரி பேசுறீங்க. அப்படி கிடையாது. இன்னிடத்த தாய்க்கு திருமணத்தை செய்து விட்டோம். வளர்த்த தாயும் உடன் இருக்கணும். அப்பாவே திருமணம் செய்து மாமா, ஒருவனுக்கு ஒருத்தியாதான் இந்த உலகத்துல வாழணும். நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கிறீங்க. இதில் நான் வேற திருமணம் செய்துக்கிட்டோமா? வேண்டாம். ஆமா, நீங்க இருவருமே சந்தோஷமா இருங்க. எனக்கு திருமணம் வேண்டாம். காலம் உள்ளவரை உன் மகனை வளர்த்த பெருமையோட கன்னி தாயாகவே நான் இருந்து விடுகிறேன். எனக்கு திருமண ஆசை இல்லை. காவேரி, என்ன பேசி முடித்து விட்டாயா? முடித்து விட்டேன். பாருடி, ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் எத்தனை காலம் தனிமையில் வாழ முடியும்? அப்படியே தனிமையில் வாழ்ந்தாலும் பார்க்கிறவர்கள் என்ன உரைப்பார்கள்? தவறாக பேசுவார்கள். கொல்லாத காலமடி சொல்லாமல் போய்விடும் என்று உரைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீ தனித்து வாழக்கூடாதம்மா, தனித்து வாழக்கூடாது. அப்படியா? ஆமா. மகன் யாரு? நீ வளர்த்தவன். ஆமா, உன்னை பற்றி அவனுக்கு தான் தெரிகிறது. ஆய்கால் தான் உரைக்கிறான். இதை பாரடி, எதற்காக என்னுடைய மகனை நீ வளர்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால், ஐயோ இந்த பச்சிலை குழந்தை இந்த காரகத்தில் விட்டு சென்றால் கரடியோ சிங்கமோ புலியோ வந்து இந்த குழந்தையை கொன்றிடும். பாவம், பார்த்து விட்டு நம்மளால் செல்ல முடியவில்லையே மனக்கோலத்தோடு என்று நான் பெற்றெடுத்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையே நீ அர்ப்பணித்தாய் அம்மா, அர்ப்பணித்தாய். தாயை இழந்தாய், தந்தையை இழந்தாய், உடன் பிறந்த தங்கையை விட்டு பிரிந்தாய். மாலை சூடும் நேரத்தில் மணாலனே வேண்டாம் என்று, காலமெல்லாம் திருமணமே வேண்டாம் என்று கன்னி தாயாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இது நாள் வரை. இப்படி நீ வாழக்கூடாது. மகன் உரைப்பதை போல் உன்னுடைய மாமாவை நீ ஏற்றுக்கொள். எந்த ஒரு பெண்ணுமே எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பார்கள். தொட்டு தாலி கட்டிய கணவரை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நான் பெற்றெடுத்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக தானே உன்னுடைய மாமா வேண்டாம் என்று உரைத்தார். ஆனா இப்பொழுது உண்மை தெரிந்து விட்டது அல்லவா? இந்த குழந்தை யார், யாருக்கு பிறந்தது? எங்க இருவருக்கும் பிறந்தது. எங்களுடைய குழந்தையை நீ வளர்த்தாய் அல்லவா? ஆகையால் தான் நான் உரைத்தேன். இதை பாருங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் உனக்காக தியாகம் செய்கிறேன். இவரை நீ ஏற்றுக்கொள்ளம்மா. என்னங்க இதை பாருங்க, ஏங்க பாக்குறீங்க? எதற்காக பாக்குறீங்க? நம்மளுடைய மகனையே காப்பாற்றியவன். இதை பாருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களால தானே இவ வாழ்க்கையே தியாகத்தை செய்தார். இவ வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து காலமெல்லாம் கண்ணியாகவே நிற்கிறாய். வேண்டாங்க, அந்த பாவம் நம்மை வந்து சேரக்கூடாதுங்க. நம் பெற்றெடுத்த பிள்ளை வந்து சேரக்கூடாதுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க, வேண்டாம் என்று மறுக்காதீங்க. ஆகட்டும். இந்த அதிகார நேரத்தில் யார் பெற்ற பிள்ளை என்று பாராமல் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உனது வாழ்வை பறிகொடுத்து கன்னி தன்மையோடு அந்த குழந்தை எடுத்து வளர்த்தாய் அல்லவா? ஆகினால் இந்த அதிகார நேரத்தில் நாம் இருவருக்கும் நடக்கக்கூடிய திருமணமே கன்னித்தாய் திருமணம். கன்னித்தாய் திருமணம். உனக்கு ரெண்டு பொண்டாட்டி, எனக்கு ரெண்டு அம்மா அப்பா. பெருமையா சொல்லுது. ஊர்ல போய் வீடு போய் சொல்லிட்டு வா. அம்மா அம்மா, இதனால பசங்களா கூட எங்க போய் சேர்ந்து சுத்தினால வேணாம் வேணாம்னு சொல்லுவேன். ஆமா, எனக்கு சீக்கிரமா உன்னை போலவே ஒரு பாப்பா பேத்து கொடுமா. அப்படியா? நிச்சயமா உனக்கு பாப்பா பேத்து இப்பவே பேத்து கொடுமா. ஆமாடா, கரண்ட் மிஷினா நானே இப்பவே பேத்து கொடுமா. சைலன்ஸ். இதோ பாருடா, இந்த உலகத்துல எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளை இல்லாம பிள்ளையை தத்தி எடுத்து வளர்க்குறாங்க. உண்மையான தாயை பார்த்ததும் ஏதாவது ஒரு தாயை மறந்துடுறாங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் உன்னை போலவே இருக்க வேண்டும். வளர்த்த தாயும் வேண்டும், பெற்றெடுத்த தாயும் வேண்டும் என்று. மகனே, உன்னை போலவே இருக்க வேண்டாம். சரிம்மா, நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தா. அம்மா, என்னப்பா? நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தா சீக்கிரமா பாப்பா வராதாம்மா. அம்மா தான் சொன்னாங்க. அப்படியா? இதை பாருடி தங்கா, நீங்க இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இருந்தாலும் என்னங்க, உங்களுடைய தாய் தந்தை நாட்டின் தளபதி மூவரை இறந்து விட்டார்கள்.
அனைவரும் இறந்து விட்டார்கள். ஆமா. அப்படியா? அவங்களுக்கு மோட்சத்தை கொடுங்கள். என்னங்க நீங்க இருவரும் சந்தோஷமா ஆடி விட்டு பாடி விட்டு வாங்க. அப்படியா? ஆகட்டும். அடிவாடி புள்ள ராசாத்தி நாகச்சிரிக்க ரோசாப்பு வாங்கி வந்த ரோசாப்பு அது ஊட்டியில வாங்கினது அங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது என் மனசு அங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது என் மனசு கொலப்படாம வாங்கிக்கடி என் கிளிய ராசாத்தி ஏ வாடி புள்ளே ராசாத்தி கன்னித்தாய் திருமணம் என்ற நாடக காட்சியோடு நிறைவுறது.